நன்றி அம்மா. அருமையான ஒரு பட்டிமன்றத்தில் திரை இசை பாடல்கள் சீர்படுத்துகிறது என்ற தலைப்பில் பேசுவதற்கு வாய்ப்பு மிகவும் நன்றி. பல்வேறு ஆளுமைகள் சிறப்பாக பேசினார்கள். அதில் ஆணித்தரமாக பல்வேறு மக்கள், முக்கியமா ஜுனைதா அம்மாலாம் திரை இசை பாடல்களை டாரா கீழ்ச்சி போட்டு போயிட்டாங்க. அவங்க இன்னும் அந்த சினிமா தயாரிப்பாளர்களோ இந்த பாடலாசிரியர்களோ நடிகர்களோ நேரம் பார்த்தாக்க அடிச்சிருவாங்கன்ற அளவுக்கு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க. ஆனா இப்பயும் நம்ம வாயை முணுமுணுக்கிறது இல்லைன்னா ரோட்ல இப்போ பயணத்திலயோ எங்கு சென்றாலுமே நம்ம மனதை ஃபர்ஸ்ட் ஆறுதல் படுத்துறது. அது மாதிரி கவலைப்பட்டாலோ சந்தோஷம் எதா இருந்தாலும் இல்ல புத்தாண்டு போது ஹாப்பி நியூ இயர் பாட்டு போடுறோம். ஒரு பாட்டு போடும்போது நம்ம முதலே கவர்றது சினிமா பாடல்கள் தான். அதுல நம்ம நல்ல பாடல்களை எடுத்துக்கிறோம். இப்ப ரோட்லயே பார்த்தோம்னா ரோட்ல தடுப்பு வச்சுக்கிறோம், இல்ல கல் இருக்கலாம். ஆனா நம்ம அதை மாத்தி இல்ல டேக் டைவர்ஷன் போகணும்னா திரும்பி போறோம். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நம்ம எடுத்துக்கிற விதத்துலதான் இருக்குது. இப்போ சினிமா ஏன் இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப வசந்தி அம்மா கூட இப்போ நிறைய பாடல்கள் எல்லாம் பாடினாங்க. ஆனா நம்ம எடுத்துக்கிற முதல் பாட்டு குழந்தைகளை கவர்றது, இல்லைன்னா கேட்சியான வார்த்தைகளை முதல்ல போறது இப்போ அம்மா கொண்டு நான் ஊதா கலர் ரிப்பன்னு அந்த பாடல்கள் இந்த தமிழ்ல வார்த்தைகள் பஞ்சத்தினால இல்ல, அந்த கவர்றது சினிமாவுக்கு தியேட்டருக்கு ஆளுகளை கூட்டு வருது. அது மாதிரி அந்த பாடல்கள் மூலமா தான் இப்ப நம்ம பல்வேறு பாடல்கள் பார்த்திருப்போம். அது எந்த படம்னு நமக்கு தெரியாது, அந்த எந்த நடிகர்களும் தெரியாது. முக்கியமா எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்லாம் நமக்கு தெரியும். இப்ப முக்கியமா வாலி ஐயா சொல்றாரு, நான் எவ்வளவு பாட்டு எழுதினேன், இந்த கற்பகம் படத்துல தான் அவர் இதானாரு. அதுக்கு முன்னாடி கண்ணதாசன் அந்த முக்கியமா பல பாடல்கள் எழுதினாரு. அது மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 39 வயசுல இறந்துட்டாரு. அவர் எழுதின பாடல்களே 75-80 பாடல்கள் தான். ஆனா இன்னைக்கு காலத்தை கடந்து அவர் நின்றுகிட்டு இருக்காருன்னா, அந்த தூங்காதே தம்பி தூங்காதே பாடத்துல இந்த திட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கிட்டே இருக்குது, அது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கிட்டே இருக்குது, திருடனாய் பார்த்து திருடனா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு ஒரு லைன் எழுதியிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு கேட்சியான வார்த்தைகள் மட்டுமில்ல, ஒரு கருத்துக்கள். அதுக்கு அந்த இவர் கூட நம்ம வாலியை சொல்றாரு, இப்ப எம்ஜிஆர் ஆட்சியில அமர்ந்தாருன்னா அதை பார்த்துட்டு தான் இன்னைக்கு நிறைய நடிகர்கள் இன்னைக்கு விஜய் வரைக்கும் ஆட்சியில அமரணும்னா அவங்களுடைய படத்துல ஒரு ஓப்பனிங் சாங் கேட்சி பாட்டு, அதுல வந்தேன்டா பால்கார இருக்கட்டும், இல்ல அருணாச்சலம் சிவ ரஜினி பாட்டா இருக்கட்டும், இல்லைன்னா விஜயோடைய ஓப்பனிங் சாங்கா இருக்கட்டும், எல்லா பாடல்களையுமே அவங்க பாக்குறது ஓப்பனிங் சாங் மூலமா எதனா ஒரு மக்களை ரீச் ஆகணும், அடுத்து இந்த கோட்டையை பிடிக்கணுங்கிற இதுல தான் இருக்காங்களே தவிர மக்கள் மனதை சொல்லணுங்கிற ஒரு அவங்க இது டீச்சிங்கோ ப்ரீச்சிங் பண்றதுக்காக வரல. நம்ம ஸ்கூல் இல்ல அது. அது சினிமா ஒரு மீடியம். அது ஒரு விளம்பரக்காக செய்யறது, ஒரு பணத்து தொழில். அதை நம்ம சினிமா பாடல்கள் நல்லதுதான் கொடுக்கணும் அப்படின்றலாம் சொல்ல. இப்ப விஜய் பாட்டுல இப்ப நிறைய அந்த பிகில் படத்துல சிங்கப்பெண்ணியன் பாட்டு வந்துச்சு. அது பெண்களுக்கு எல்லாம் ஒரு உத்வேகமா இருக்கு, பெண்கள் சப்ஜெக்ட் தான். ஆனா அந்த நல்ல படங்களை எடுக்கும் போது பல்வேறு படங்கள் தோல்வியை தழுவி இருக்குங்கிறதையுமே நம்ம மனசுல மதிக்கணும். அந்த தயாரிப்பாளர்கள் எல்லாம் காணாம போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க, நடிகர்களும் அந்த மாதிரிதான். இப்ப நல்ல படங்கள் பொதுமக்கள் வாய்ப்பு கொடுக்கறதுங்களீங்க இல்லாம இந்த பாடல்கள் எல்லாம் எங்க இருந்து வருது? சினிமால இருக்கிறவங்க எல்லாம் வெளி உலகத்தில இருந்து வந்தவங்க கிடையாது. இந்த வார்த்தைகளோ இந்த பாட்டுகளோ அவங்களை வைதிஸ் கொலவெறியோ எல்லாமே வெளி உலகத்தில இருந்து வந்த வார்த்தைகள் கிடையாது. இதே தமிழ்ல இருக்கிறதா, இதே அந்த பாட்டு தான் இருக்குது. ஆனா அந்த படத்திலேயே இருக்கிற நல்ல பாடல்கள் எல்லாம் நம்ம பாக்குறது இல்லை. அது ஏன்னா அந்த கேட்சியா இருக்கிற அந்த உடனே ஈர்க்கக்கூடிய பாடல்கள் தான் நம்ம பாக்குறோம். அவர் வாலியாவும் சொல்றாரு, அவர் அவருடைய படகோட்டி படத்துல ஒரு காதல் பாட்டு, தொட்டு பூ மலரும் தொடாமல் நான் மலர்வேன் அப்படிங்கிற வார்த்தை எழுதியிருந்தாரு. பட்டால் கண் சிவக்கும் படாமல் நான் சிவந்தேன் அப்படிங்கிற பாட்டுலாம் இருக்கு. ஆனா நீங்க அந்த பாடல்களை மேலோட்டமா பார்த்துட்டு போயிருங்க. காதல் பாடல்கள் நீங்க ஜுனேஜாமாவும் எல்லாருமே சேர்ந்து அதுல கீழே இறங்கி அதுல PhD பட்டம் வாங்குற மாதிரி அதுல இறங்கி அதுல ஒரு ஆராய்ச்சி எல்லாம் செய்ய போகும்போதுதான் அந்த பாடலுக்கு என்ன அர்த்தம், இரட்டை அர்த்தம் புதிந்தது இருக்கிறதா. அப்ப அதே படத்துல படவாட்டி படத்துல அதே வாலி எழுதியிருக்கிறாரு, ஒரு படகோட்டி நைனவர்களுடைய கண்ணீர் வாழ்க்கை தரையில் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் பிறக்க வைத்தான். அந்த பாடல்களை நீங்க ஆராய்ச்சி பண்ணி அது சிறப்பா இருக்கே, இது இப்படிலாம் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி நிலத்தை பார்க்கும்போது நமக்கு இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். ஆனா அதை விட்டுட்டு
இந்த ஒய்திஸ் கொலவெறி அந்த பாடல்களே உள்ள நிறைய தாய்கள் பாடல்கள்லாம் இருக்கு. இப்ப தனுஷ் படத்துலாம் இருக்கு. இப்போ எஸ்.ஜே. சூர்யா படத்துல வந்து காலையில் தினமும் கண் விழித்தா அம்மா பாட்டு இருக்கு. நிறைய படங்கள்ல வந்து அம்மா பாடல்களும் சரி, காதல் பாடல்களே நல்ல வரிகள் இருக்கு. அது மாதிரி நிறைய நல்ல பாடல்கள்லாம் இருக்கு. இப்ப கரகாட்டக்காரன் படத்துலலாம் வந்து ஒரு ஆபாசமான வார்த்தைகளோ இரட்டை அர்த்தங்களோ இல்லை. ஆனா அந்த படங்கள் தான் ஒரு வருஷம் ஓடிச்சு. அந்த ஒரு வருஷம் ஓடின படமோ 2 வருஷம் ஓடின படங்கள்லாம் வந்து ரொம்ப ரேர். அதனால வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு குத்துப்பாட்டு போடணும், ஒரு ஃபைட்டிங்க்கு அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த அறிவுரை சொல்ற பாடல்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அது வந்து வெளியில இருந்து வந்தது இல்ல. இந்த சமுதாயத்துல இருக்கிறவங்க தான் அந்த தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், தயாரிப்பாளர்கள்லாம். அவங்களுக்கு பொதுமக்களுக்கு என்ன பிடிக்குது, இப்போ ட்ரெண்ட்ல என்ன இருக்கு, அந்த படங்களை எப்படி ஓட வைக்கலாம். ஏன்னா கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு முதல் போட்டு நடக்கிற ஒரு தொழில் அது. அது வந்து பள்ளிக்கூடமோ இல்லைன்னா வந்து நல்லதை சொல்ற ஒரு சீர்திருத்த பள்ளி கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க இந்த ட்ரெண்ட் எல்லாம் மாத்திக்கிறலாம். அதற்கு பிறகு இப்ப கூட வாலி ஐயா சமீபத்துல இந்த பல்வேறு பாடல்கள் அவர் உயிரோடு இருந்த போதும் சரி, அதுக்கப்புறம் விஜய் இந்த ஆட்டோகிராஃப் படங்கள், அப்புறம் நம்முடைய சேரன் படங்கள் எல்லாம் அவர் சேரன் சொல்றாரு. அப்புறம் பார்த்திபன் நல்ல இந்த படங்கள்லாம் எடுத்தாரு. சில படங்களுக்கு வந்து பாட்டே இல்லாம கூட எடுக்கிறாங்க. ஆனா அந்த படம்லாம் வந்து வெற்றி வந்துட்டு காணாம போகும்போது அதுல என்ன பாடல்கள் இருக்கும்போதுதான் அந்த படத்துடைய ரீச் இருக்கு. அதனால வந்து பாடல்கள் வந்து படத்துடைய உயிர் மூச்சுன்னு நான் சொல்றேன். அதை வந்து நம்ம மேலோட்டமா பார்த்துட்டு போயிடலாம். அந்த பாட்டை வந்து ஆராய்ச்சி பண்ணி இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு. ஏன்னா பாலியாவே இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு, நான் வந்து காசுக்காகவும் மாசுக்காகவும் தான் எழுதுறேன். ஏன்னா சிவாஜிக்கு எம்ஜிஆர் எப்படியோ அது மாதிரி அஜித்துக்கோ விஜய்க்கோ எழுதும்போது அந்த பாட்டு வந்து எப்படி இருக்கு, அதே வந்து தந்தை பாசம் இருக்கு, தாய் பாசம் இருக்கிற அஜித் விஜய் படங்கள்லாம் இருக்கு. எல்லாமே வந்து ஹிட் ஆகுது. ஆனா வந்து அந்த படத்துல 6 பாட்டு இருந்ததுன்னா 6 பாட்டுமே அதே மாதிரி போட முடியாது. அந்த படத்துல காதல் இருக்கணும். எல்லாமே ஒரு கலவையா இருக்கிற படங்கள் தான் வந்து படத்துல இருக்கிற பாடல்கள். அதனால வந்து நம்ம நல்லதை எடுத்துக்கலாம். அது கடைசியா வந்து பாலி வந்து எழுதிய இந்த மௌனராகம் படத்துல வந்து இந்த மணிரத்னம் படங்களையும் சரி, நாயகன், தளபதியோ எந்த படங்களுமே ஒரு ஆபாசமான வார்த்தைகளோ எல்லாமே இதெல்லாம் சிறப்பா இருந்தது. அந்த சின்ன தாயவள் என்ற பாட்டு தளபதியில, காட்டுக்குயில் மனசுக்குள்ள, அது ராக்கம்மா கையை தட்டுலாம் பாட்டுலாம் பாட்டோம்னா ஒவ்வொரு வரிகளுமே சிறப்பா இருக்கும். ஒரு மோட்டிவேஷனா தான் இருக்கும். அது மாதிரி நாயகன் படத்துல நீ ஒரு காதல் சங்கீதம், அந்த மாதிரி ஒரு பாடல்கள்லாம் இருக்கு. இப்போ மறுபடியும் என்ற படத்துல வந்து வாலி ஐயா ஒன்று எழுதியிருந்தாரு. அந்த நகங்கள் தாண்டி விரல்களை தாண்டி வளர்ந்திட கண்டு நகங்களை நாமும் நறுக்குவது உண்டு. அது ஒரு மோட்டிவேஷன் சாங் தான். அதே மாதிரி விஜய் அவருடைய வாரிசுன்னு சொல்றாரு. அவருடைய பாடல்கள் வந்து பல்வேறு பாடல்கள் இப்ப சமீபத்துல அந்த ஆட்டோகிராஃப் எல்லாம் கூட விஜய் எழுதியிருந்தாரு. அதுக்கு அடுத்தது வந்து அறிவுமதி, பல்வேறு கவிஞர்கள் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த பாடல்கள்லாம் வந்து நம்ம வந்து ஆற்று வெள்ளத்துல அடிச்சுட்டு போற ஒரு இலைகள் போல காத்துல அடிச்சுட்டு போற இது மாதிரி போயிடுது. நல்ல பாடல்கள் வந்து ஹிட் ஆகுறது இல்ல, இல்லைன்னா பொதுமக்கள் கிட்ட ரீச் ஆகுறது இல்ல. இந்த கேட்சியான வார்த்தை ஒய்திஸ் கொலவெறி, இல்லைன்னா வேற ஒரு பாட்டு, இந்த மாம்பழம், அந்த மாதிரி ஏதான பாடல்கள்லாம் வந்துதான் நிக்குது. அதனால வந்து அடுத்தடுத்த தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் நடிகர்களும் அந்த பாட்டை தான் விரும்புறாங்க. அது பொதுமக்களும் முக்கியமா குழந்தைகள், இளைஞர்கள்லாம் அதை விரும்புறதுனால அந்த பாட்டு போயிட்டு இருக்கு. நம்ம நல்லதைக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கும் போது அந்த பாடல்கள்லாம் நிலைச்சு நிற்கும். அதனால வந்து எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு மிகவும் நன்றி. நம்ம நல்லதை எடுத்துக்குவோம், நல்லது தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கும். அதனால வந்து திரையுலகமும் சீராக இருக்கும், பொதுமக்களும் நாடு சிறப்பாக இருக்கும் சொல்லி எனக்கு வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக பேசுனீங்க. உங்கள் அணிக்கு எந்த அளவுக்கு வலு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வலு சேர்த்துருக்கீங்க. மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய இந்த உரை எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம நடுவர் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா சொல்லுங்கம்மா, நம்மளுடைய ராகவன் ஐயா எந்த அளவுக்கு பேசினாரு, அவருடைய பேச்சில் எந்த அளவுக்கு நிதானமும் தெளிவும் இருந்ததுன்ட்டு. ஐயா வணக்கங்க ஐயா, அருமையா இருந்துச்சு. அதாவது தெளிந்த நீரோடை போல யதார்த்தமான பேச்சு, காலத்துக்கேற்ற போல நாம வந்து பயணித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறதா அவங்களுடைய அந்த சாராம்சம். காலத்திற்கு ஏற்றார் போல நாம் வந்து போய்கிறணும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஒரு நம்முடைய மனதை கவர்வது சினிமா பாடல்கள் தான். அப்ப அதுல கெட்டது இருந்தா அப்ப மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்து மாற்றுப்பாதையில் செல்ல வேண்டுமே தவிர அதில் ஏன் நாம் பயணிக்க வேண்டும் என்ற கேள்வி கேட்கிறார். அதற்கடுத்து ஒவ்வொரு படத்திலையும் வரக்கூடிய ஓப்பனிங் சாங் அது வந்து எவ்வளவு ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறது. அப்ப அதையே
பாடல்களையுமே தொட்டால் பூ மலரும் தோடாமல் நான் மலர்ந்தேன், அந்த பாட்டெல்லாம் அருமையான பாடல். அப்ப அதுல எல்லாம் அந்த காதல் பாடல்கள்ல வந்து எப்படி அருமையான கருத்துக்கள் இருக்கு, அதை எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. சினிமாங்கிறது ஒரு தொழில் தான், அதையே நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க. அதுல இருக்கக்கூடியத நல்லதை மட்டும் எடுத்துக்குங்க. அது அவங்க பணத்துக்காக தான். அதுக்கு அதிகமா வந்து வாலி ஐயாவை அதிகமா சொன்னாங்க. வாலி ஐயா வந்து நிறைய பாடல்களை எடுத்து ஆண்டாங்க. ஐயா இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. அப்ப நான் பணத்துக்காக தான் நான் பண்றேன், இது ஒரு தொழில், அதையே வேற கண்ணோட்டத்தோட நீங்க பாக்குறீங்க. உங்களுக்கு தேவையானதை எடுத்துங்க, இல்லாட்டி போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி யதார்த்தமான வெளிப்படையான அந்த பேச்சால் நம்ம எல்லாம் என்று ராகவன் ஐயா ஈர்த்தார். அருமையான உரை, நல்லா இருந்துச்சுங்க ஐயா, நன்றிங்க ஐயா. திரை இசை பாடல்கள் வந்து தான் செய்யுது, நாம தான் தேவையானதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருக்கீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், வணக்கம் ஐயா, நன்றிங்க ஐயா.